இயேசுவின் நாமத்தால உங்கள் அனைவரையும் இன்றைக்கு இந்த பி என்கரேஜ் பை காட்ஸ் வேர்ட் சீரீஸ்க்கு நான் வரவேற்கிறேன். இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு ஒரு அருமையான வார்த்தையை வைத்திருக்கிறாரு. நம்ம இந்த ஒரு கடந்த நாட்களாக இந்த சங்கீதம் 119 தான் நம்ம தியானித்துட்டு இருக்கோம். Psalm 119 நம்ம மெடிடேட் பண்ணிட்டு இருக்கோம். இன்றைக்கு கூட ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற தலைப்பு என்ன தெரியுமா? நான் எப்படி பாவம் செய்யாம இருப்பது அப்படின்ற கேள்வி நம்ம எல்லாருக்கும் இருக்கும். அதற்கு தான் ஒரு பதில கொடுக்க போறாரு. The topic for today's episode is how to escape sin. ஓகே, ஹவு டு எஸ்கேப் சின் அப்படி அதுதான் நம்ம பார்க்க போறோம். அந்த பாவத்தை விட்டு எப்படி விலகுறது அதுதான் நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வார்த்தையை பெற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி ஜெபத்தோடு நம்ம கடந்து செல்வோம். ஏசப்பா, இந்த நாளுக்காக நன்றி கர்த்தாவே. அப்பா, இன்றைக்கு ஒரு முக்கியமான நாள் ஆண்டவர் ராஜா. அப்பா, இந்த பாவத்தை எப்படி செய்யாம இருக்குதுன்ற அந்த ஒரு மிஸ்ட்ரி, அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்க எங்களுக்கு சொல்லி தர போறீங்க. அதை வெறும் நாங்க கேட்கிறவர்களா இல்லாம அதன்படி நடக்க, அதை பெற்றுக்கொண்டு அதை நாங்க ஆக்ஷன்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண எங்களுக்கு கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஆமென். சோ இன்றைக்கு எந்த வசனத்தை நம்ம தியானிக்க போறோம்னா சங்கீதம் 119 வசனம், Psalm 119 and 11th verse. ஓகேவா? நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். இங்கிலீஷ்ல, Your word I have hidden in my heart that I might not sin against you. இந்த சங்கீதக்காரன் சொல்றாரு பாருங்களேன், நான் உமக்கு விரோதம் செய்யாதபடிக்கு நான் உங்களோட கட்டளைகளை, உம்முடைய வார்த்தைகளை நான் என்னோட இருதயத்துல வைத்திருக்கிறேன் அப்படின்ட்டு. நிறைய நேரத்துல நம்ம சண்டே சர்மன்ஸ் கேட்போம், சில மெசேஜஸ் கேட்போம், சர்மன்ஸ் கேட்போம், பாடல்களை கேட்போம், பைபிள் வாசிப்போம். ஆனா அது நிறைய நேரத்துல இப்படி, அதாவது நம்ம சில நேரத்துல நம்ம பைபிள் வாசிக்கும் போது இப்படி வாசிக்கிறோம், இப்படி பெற்றுக்கொள்றோம், ஆனா அதுக்கப்புறம் அப்படியே நம்ம விட்டுடுறோம். மெசேஜஸ் கேட்கும் போது இப்படி பெற்றுக்கொண்டு திரும்ப இப்படியே நம்ம விட்டுடுறோம். ஆனா இந்த சங்கீதக்காரன் என்ன சொல்றாரு? உம்முடைய வார்த்தைகளை நான் என்னோட இருதயத்துல வைத்திருக்கிறதுனால நான் உங்களுக்கு விரோதமா பாவம் செய்ய மாட்டேன். சோ இன்றைக்கு தேவனோட வார்த்தை நம்மளோட இருதயத்துல இருக்கா? அதாவது நிறைய நேரத்துல தேவனோட வார்த்தை நம்மளோட நாவுல மட்டும்தான் இருக்கு. வார்த்தைகளை நான் தேவனோட வசனங்களை நம்ம டான் சொல்லிடலாம், ஆனா அது நம்மளோட இருதயத்துல இருந்தாதான் நம்ம டான்னு பாவத்துல இருந்து நம்ம விலகுவோம். அது எப்படின்னா, தேவனோட வார்த்தை நம்மளோட இருதயத்துல இருக்கும் போது, நம்மளோட இருதயத்துல அது அப்படியே இன்ஸ்கிரைப் ஆகும் போது நம்ம அந்த பாவத்தை செய்ய நம்ம வந்து பயப்படுவோம். நம்ம இந்த பாவத்தை செய்ய யோசிக்க கூட மாட்டோம். நிறைய நேரத்துல வந்து நம்ம இருதயம் சொல்றதுதான் நம்ம கேட்டு சில காரியங்களை செய்வோம். ஒருவேளை அந்த இருதயத்துல தேவனோட வார்த்தை இருந்தது அப்படின்னா அந்த தேவனோட வார்த்தையை கேட்டு நம்ம தேவனின் வழியில நடப்போங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், அதாவது ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல, அதாவது பழைய ஏற்பாடுல அந்த உடன்படிக்கை பெட்டியை அவங்க எல்லாருமே இப்படி சுமந்துக்கிட்டு போனாங்க, கரெக்டா? ஆனா இந்த நியூ டெஸ்ட்மெண்ட்ல அந்த உடன்படிக்கை பெட்டி இல்ல. ஆனா தேவனோட உடன்படிக்கைகள், தேவனோட கட்டளைகள் எல்லாமே நம்ம எங்க சுமக்கணும்னா நம்மளோட இருதயத்துல நம்ம சுமந்து கொண்டிருக்கணும். ஒரு நாளும் அனுதினமும் நம்ம இருதயத்துல அவரோட உடன்படிக்கை பெட்டி, அதுல என்னென்னலாம் இருந்தது? தேவனோட கட்டளைகள், மெயினா அதுல தேவனோட கட்டளை இருந்தது. அந்த கட்டளையை நம்ம இருதய சுமக்கும் போது, the ark of covenant என்றது the heart of covenant, அது நம்ம சுமக்கும் போது தேவனுக்கு விரோதமா நம்ம எங்கேயும் பாவம் செய்ய மாட்டோங்க. என்றைக்கெல்லாம் நம்மளோட சிந்தனை இடருதோ, என்றைக்கெல்லாம் நம்மளோட சிந்தனை டிஸ்ட்ராக்ட் ஆகுதோ, அப்போ நம்ம இருதயத்துல இருக்கிற அந்த தேவனின் வார்த்தைகள் உடனே உயிர்ப்பிக்கப்பட்டு சொல்லும், இல்ல இது தவறு, தேவனின் வார்த்தையில இப்படி இல்லைன்னு நம்ம உடனே நம்மளோட சிந்தனை என்ன ஆயிடும்? தேவனுக்கு விரோதமா செய்யாதபடிக்கு அந்த இடத்துல ஒரு ஃபுல் ஸ்டாப் வந்துடும். சோ இன்றைக்கு கூட நம்ம ஜெபிப்போம், ஏசப்பா, உம்முடைய வார்த்தை என்னோட நாவல மாத்திரம் இருக்கக்கூடாது, என்னோட காதுகள் இப்படி கேட்டு அப்படி பறந்து போயிடக்கூடாது, என்னோட இருதயத்துல அது நடப்படணும் அப்படின்றத நம்ம இன்றைக்கு கேட்போம். ஏசப்பா, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி ராஜா. ஏசப்பா, இப்பொழுதும் நாங்க ஜெபிக்கிறோம் ஏசப்பா, உம்முடைய வார்த்தைகளே அப்பா நல்லா பேசுகிறோம் அப்பா. எங்களோட நாவுகள்ல இருந்து இந்த வார்த்தைகள் நல்லா புறப்படுது, ஆனா அது எங்களோட இருதயத்துல நடப்படாததுனால உமக்கு விரோதமாய் நாங்க பாவம் செய்துட்டு இருக்கோம். ஆனா இன்றைக்கு நாங்க ஜெபிக்கிறோம், இந்த பாவத்தை விட்டு விலக உம்முடைய வார்த்தைகளை எங்களோட இருதயத்துல வைக்க எங்களுக்கு கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமீன். Amen. God bless you. Have a great day.